இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் ஒரு மறுநிகழை நாம் இந்த இரவிலே கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, இறைவன் நம்மை தேடி வருகின்றார். அவருக்கு உரியவர்களாக இருக்கின்ற நாம் அவரை எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதை இந்த புனித இரவிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து பெருவிழாவின் தயாரிப்பாக கடந்த 4 வாரங்களாக ஒவ்வொரு நாளும் திரு அவையானது தகுந்த விவிலிய வாசகங்களின் மூலமாகவும் அறிவுரைகளின் மூலமாகவும் வருகின்றவரை தகுந்த விதத்தில் வரவேற்க நம்மை தயார் செய்திருக்கின்றது. முதல் வாரம் நம்பிக்கையின் வாரமாக, 2வது வாரம் அமைதியின் வாரமாக, 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக, 4வது வாரம் அன்பின் வாரமாக நம்மையே நாம் தயார் செய்து இந்த இரவிலே நம்மிடையே பிறந்திருக்கின்ற கிறிஸ்துவை எந்த கண்ணுடன் காணுகின்றோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். இந்த இரவு மகிழ்ச்சியின் இரவு என்று கூறுகின்றோம். எத்தகைய மகிழ்ச்சி இந்த இரவு நமக்கு கொடுக்க போகின்றது? அந்த மகிழ்ச்சி எத்தனை நாட்கள் நம்மிலே இருக்க போகின்றது? அந்த மகிழ்ச்சியின் காரணமாக நாம் எதை சாதிக்க போகின்றோம், எதை செய்ய போகின்றோம் என்பதையும் இந்த இரவு சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சியின் விழா என்று எல்லோரும் கூறுகின்றோம். உண்மை. அந்த மகிழ்ச்சி எத்தகைய ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை பல சமயங்களில் நாம் யோசித்து அறிந்து புரிந்து கொள்வதில்லை. வாஷிங்டனிலே கடந்த வருடம் கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக குழுக்களாக பல இடங்களிலே கிறிஸ்மஸ் விழாவின் துவக்க விழாவை கொண்டாடினார்கள். ஒரு பங்கிலேயும் கொண்டாடினார்கள். பல்சமய உரையாடல்களை சார்ந்த பல மதத்தினவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அருமையான உறவின் நிகழ்விலே பங்கு பெற்ற ஒரு பங்கு தந்தை அவர் கண்ட ஒரு நிகழ்வை தன்னுடைய மறைவுரையில் சென்ற வருடம் எடுத்து கூறியிருக்கின்றார். அங்கு வந்தவர்கள் பல சமயத்தை சார்ந்தவர்கள். குழுக்களாக எல்லோரும் உட்கார்ந்து பாடி மகிழ்ந்து அறுசுவை உணவை உட்கொண்டிருந்த பொழுது அங்கு கொடுக்கப்பட்ட அந்த நாப்கின் என்று சொல்லுவார்கள், கையை துடைப்பதற்காக, அந்த நாப்கினிலே போட்டிருந்த உருவமானது கிறிஸ்மஸ் தாத்தாவின் உருவமாக இருந்தது, சாந்தா கிளாஸ். அதை கண்ட அந்த தந்தை ஆச்சரியப்பட்டார். அவருடைய மனதிலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டது, ஒரு கேள்வி ஏற்பட்டது. அவர் என்ன செய்தார் என்றால், அருகாமையில் இருந்த மேஜையிலே இருந்த யூத குருவிடம் சென்று அந்த நாப்கினை காட்டி இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது, நமக்கு நன்றாக தெரியும், யூதர்கள் கிறிஸ்துவை ஆண்டவர் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறி வருகின்ற காலத்திலே இவர்களும் கிறிஸ்மஸ் விழாவிலே பங்கு பெறுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அந்த யூதகருவிடம் அந்த நாப்கினை காட்டி அந்த அருள் தந்தை இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அந்த யூத குரு கூறினார், நாம் கொண்டாட போகும் விழா
கிறிஸ்மஸ் தாத்தாவின் விழா கிடையாது, கிறிஸ்து பிறப்பின் விழா. எனவே இந்த நாப்கினிலே கிறிஸ்மஸ் விழாவின் நாயகராம் கிறிஸ்துவை போட்டிருந்தால் அதுதான் சரி, அதை செய்திருக்க வேண்டும், அதை அவர்கள் செய்யவில்லை, எனக்கு வருத்தமாக இருக்கின்றது என்று கூறினாராம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மகிழ்ச்சியும் அவ்வாறு தான் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்மஸ் விழாவிற்கு கிறிஸ்மஸ் தாத்தாவைத்தான் முன்வைக்கிறோம், பிறந்த கிறிஸ்துவை பின்னால் தள்ளிவிடுகின்றோம். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தருகின்ற பரிசுகள், பாடுகின்ற பாடல்கள், நடனங்கள், இவைதான் நமக்கு முக்கியமாக தெரிகின்றதே. கிறிஸ்மஸ் விழாவில் பிறக்கின்ற கிறிஸ்து எத்தகைய மகிழ்ச்சி நமக்கு தருகின்றார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சி இறைவன் தருகின்ற ஒரு வரம், அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு என்பதை நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது. அந்த மகிழ்ச்சியில் நாம் நிறைவாக பங்கு பெற வேண்டும் என்றால், இன்றைய வாசகங்களிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய மகிழ்வு எவ்வாறு, நான் எவ்வாறு என்னுடைய மகிழ்ச்சியை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அதை உனக்கு தருகின்றேன் என்பதை சுட்டிக்காட்டி அந்த மகிழ்ச்சியிலே பங்கு பெற நம்மை அன்புடன் அழைக்கின்றார். கிறிஸ்துவின் மகிழ்ச்சி மறுமலர்ச்சியில் ஆரம்பிக்கின்றது, மனமாற்றத்தில் ஆரம்பிக்கின்றது, மனித நேயத்தில் ஆரம்பிக்கின்றது. கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்மையே மறுமலர்ச்சியின் மக்களாக மாற அழைக்கின்றது. அதன் காரணமாக மனமாற்றத்தில் நாம் பயன்பெற்று மனிதநேயம் உள்ள கிறிஸ்துவின் சீடர்களாக கிறிஸ்துவை போன்று வாழ அழைக்கப்படுகின்றோம். Yes, my dear brothers and sisters, at Christmas, God gives the real joy through a real revolution. The first point for our meditation will be like this: Jesus Christ, by being born, he revolts against the culture of domination. அதிகார கலாச்சாரத்திற்கு எதிராக அவர் பிறக்கின்றார். பாமர மக்களின் சார்பாக அரசராக இருக்க வேண்டிய அவர் பிலாத்துவின் அரண்மனையிலோ, ஏரோதுவின் அரண்மனையிலோ, அல்லது வசதி படைத்த சதுசேயர்கள் பரிசேயருடைய இல்லத்திலோ பிறந்திருக்கலாம். மாறாக அவர் பிறந்தது யாருக்கும் தெரியாத ஒரு இருளிலே, எவருக்கும் புரியாத நிலையிலே, தீவன தொட்டியிலே, விலங்குகளுக்கு மத்தியில் பிறக்கின்றார் என்றால், God revolts against the culture of authority and power. He seeks the simplicity and the humility of heart. மறுமலர்ச்சியின் முதல் படியாக அமைகின்றது அவருடைய இத்தகைய ஒரு எதிர்பார்க்க முடியாத செயல் என்பதை நாம் உணர வேண்டும். ஆபிர இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இக்காலகட்டத்திலே உலகத்திலே பல நாடுகளிலே எத்தனையோ பேர் இருளிலே நம்பிக்கையற்றவர்களாக, விசுவாசமற்றவர்களாக, எதிர்நோக்கு அற்றவர்களாக வருகின்ற காலங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய இருளிலே பிறக்கின்ற கிறிஸ்து நமக்கு ஒரு மறுமலர்ச்சியை தர நம்மை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது போன்று பிறக்கின்ற அவர் பறைசாற்றப்படும், உரைக்கப்படும் ஒரு கடவுளின் மகனாக பிறக்கின்றார். ஆம், அவரை போன்று நாமும் ஒரு கிளர்ச்சியை நம்மிலே ஏற்படுத்த வேண்டும். கிளர்ச்சி என்று சொல்லும் பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் மக்களாகவோ, வன்முறையில் ஈடுபடும் மக்களாகவோ அல்ல, கிளர்ச்சியின் மூலமாக மௌனத்தில் நாம் மகிழ்ச்சியை பெற அத்தகைய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
பல வருடங்களுக்கு முன்பாக யோர்தான் நாட்டிலே வத்திக்கான் தூதுவரகத்திலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது, பாக்தாத் நகரிலே ஈராக்கிலே அமெரிக்கர்கள் பல குண்டுகளை போட்டு மக்களை அழித்து கொண்டிருந்த சமயத்திலே அங்கு நான் சென்ற பொழுது புனித அன்னை தெரசால் நடத்துகின்ற ஒரு குழந்தைகள் இடத்திலே பார்த்தேன். ஒரு சிறிய பெண், 8 வயது, பெயர் நூரா. கால்கள் கிடையாது, கைகள் கிடையாது. இருப்பினும் அங்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தன்னுடைய வாயிலே ஸ்பூனை வைத்து பாலை எடுத்து ஊட்டி கொண்டிருக்கின்ற அருமையான நிகழ்ச்சி. ஒரு மறுமலர்ச்சியை அந்த பெண் அங்கு செய்து கொண்டிருந்தார். அதை கண்டவுடன் நான் நடுங்கினேன். காரணம் என்னவென்றால், உண்மையான அன்பு இத்தகைய மறுமலர்ச்சியின் மூலமாக ஏற்படுகின்றது. அதைதான் இன்று கிறிஸ்து நமது மத்தியிலே இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்த நம்மை அழைக்கின்றார். எத்தனை பேருக்கு அமைதியிலே, எத்தனை பேருக்கு நாம் யாருக்கும் தெரியாத நிலையிலே, யாருக்கும் எதையும் சொல்லாமலே நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக ஒரு கிளர்ச்சியை எழுப்ப வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதைதான் சென்ற வருடம் 150வது பிறப்பு விழாவை கொண்டாடின குழந்தை தெரசால் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறிய வழியின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு எடுத்து காட்டினார். கிறிஸ்துவின் பிறப்பும் இருளிலே பிறக்கின்ற பிறப்பு, ஆனால் அந்த பிறப்பு அன்பினை சிறந்த விதமாக கிளர்ச்சியின் மூலமாக, மறுமலர்ச்சியின் மூலமாக எடுத்து காட்டுகின்ற அன்பாக இருந்தது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், it's not only God revolts against the culture of domination power. At the birth of Jesus, God troubles the culture of violence. வன்முறை கலாச்சாரத்தை யார் இதை செய்கின்றார்களோ அவர்களை கலங்க வைக்கின்ற கிறிஸ்துவின் பிறப்பாக இருக்கின்றது. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 2 படிக்கின்றோம். 3 அரசர்கள் யூதர்களின் அரசரை சந்திக்க வருகின்றார்கள். ஏரோதிடம் சேர்ந்து எங்கே பிறந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது ஏரோதின் உள்ளத்தில் கலக்கம் ஏற்படுகின்றது, பயம் ஏற்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அவன் உண்மையிலே ஒரு யூதன் கிடையாது. யூதர் இல்லாத பெற்றோர்களுக்கு பிறந்த காரணத்தினால் யூதர்களின் அரசர் பிறந்து விட்டார், எனவே என்னுடைய பதவி போய்விடுமோ என்ற ஒரு பயத்தில் கலக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிறிஸ்துவின் பிறப்பாக இருக்கின்றது. ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இரவிலே பிறந்திருக்கின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருளை அளக்க நம்மை அழைத்து நம்மை கலங்க வைக்கின்றார். பயத்தை நமக்கு தருகின்றார், உண்மையை அறிந்து நன்மையை புரிய. ஆம், ஏரோது தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று பயந்த காரணத்தினால்தான் எண்ணற்ற மாசில்லா குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. ஏனெனில் அவன் வன்முறையின் கலாச்சாரத்தை பின்பற்றிய காரணத்தினால்தான். ஆனால் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று புனித யோவான் தன்னுடைய முதல் நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே 18வது அதிகாரத்திலே கூறுவது போன்று, அன்பின் மூலமாக அவர் பயத்தை ஒதுக்கி நம்மை மறுமலர்ச்சியின் மக்களாக வாழ அழைக்கின்றார். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏரோதுவை வாழ்ந்து
பிறந்த கிறிஸ்துவை கண்டு எவ்வாறு அவர் பயந்தாரோ அதே நிலையில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் திரு அவையின் சட்டங்களை கண்டு நாம் பல சமயங்களிலே பயந்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா அதிபர் 32வது அமெரிக்கா அதிபர் Franklin Roosevelt once he said like this, but only thing we have to fear is fear itself. அதாவது பயத்தைக் கண்டு பயத்திற்காக பயப்படும் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய பயத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டிருக்க காரணமே நாம் நம்பிக்கையின் மக்களாக எதிர்நோக்கின் மக்களாக வாழாத காரணத்தினால்தான். புனித தாமஸ் அக்வீனாஸ் கூறுவார், அச்சத்தை பயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க வேண்டும் என்றால் be courageous, தைரியமாக செயல்படு. கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு உன்னத உதாரணமாக இருக்கின்றது. எத்தகைய பயமும் அன்றி தைரியமாக மனிதனாக பிறக்கின்றார் என்று கூறுகின்றார். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலும் ஏரோதுவை போன்றும் பயம் இருக்கின்றது. Though we are not people belonging to the culture of violence, we become the victims to the violence. இப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று பயகின்ற காரணத்தினால் எதிர்நோக்கின் மக்களாக நாம் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம், நடந்து முடிந்த ஒருங்கியக்க திரு அவை மாமன்றத்திலே உரையாற்றிய புதிய கருதினால் ரெட்க்ளிஃப் திமோத்தி அடிக்கடி கூறுவார், hope is a gift of God. If it is not properly understood, it will create lot of problem. எதிர்நோக்கு என்பது இறைவன் தருகின்ற வரம். அதை சரிவர நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையிலே பலர் எதிர்மறையின் எதிர்நோக்கின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திரு அவையிலே பார்க்கின்றோம், விவிலியத்திலே பார்க்கின்றோம். எத்தகைய படிப்பினையும் ஏற்க தயாராக இருக்கின்ற அப்போஸ்தலர்கள், சீடர்கள், அவர்களுடைய ஏற்படுகின்ற யார் உயர்ந்தவன், யார் நல்லவன், யார் சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கான்ட்ரடிக்டரி ஹோப், எதிர்மறையான ஒரு நம்பிக்கையின் எதிர்நோக்கின் மக்களாக வாழ்ந்து பயந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பு அத்தகைய பயத்தை ஏற்படுத்தியது ஏரோதுவின் வாழ்க்கையில். அத்தகைய பயம் நமக்கு ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to cultivate the culture of hope. எதிர்நோக்கின் மக்களாக தேவையான கலாச்சாரத்தை நாம் நம்மிலே ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு கலாச்சாரம், பகிர்வின் கலாச்சாரம் எதிர்நோக்காக இருக்க வேண்டும் என்று ஒருங்கியக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. ஆம், நாம் அனைவரும் இன்று பிறந்த கிறிஸ்து, at the birth of his life, he troubles each one, not only the Herod and also our own way of living. Ask what you are doing, my dear son and daughter, how do you live? மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, not only God revolts, not only God troubles by his birth, and he also reverses the culture of popularity. தலைகீழாக பரவலான பண்பாட்டை இறைவன் புரட்டி போடுகின்றார் நம்முடைய வாழ்க்கையில். ஆம், கிறிஸ்துவின் வருகை இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. கணக்கெடுப்பு நடக்கின்ற ஒரு சமயத்திலே அவர் பிறக்கின்றார். ரோமையர்களுக்கு கணக்கெடுப்பது என்பது
எத்தனை மக்கள் என்பதை கண்டறிந்து அதன் மூலமாக ரோமையர் சாம்ராஜ்யம் சிறந்ததாக வலியுள்ளதாக இருப்போம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பு எதிர்மறையாக ஒரு நிகழ்வாக காட்டப்படுகின்றது. தனிமையிலே பிறக்கின்றார். அவருக்கு என்று யாரும் இருந்து அவரை சரிவர கவனிக்க அங்கு ஆட்கள் இல்லாத. So God reverses the culture of the popularity. நம்முடைய வாழ்க்கையிலே இக்காலகட்டத்திலே we are looking for position, power, money, title, everything. நமது வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பணம் இருக்க வேண்டும், பதவி இருக்க வேண்டும், பட்டம் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். பிறக்கின்ற ஆண்டவர் தனிமையிலே பிறக்கின்றார், ஏழ்மையிலே பிறக்கின்றார், எளிமையிலே பிறக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கும் தெரியாமல் பிறக்கின்றார். எனவே இந்த பரவலான பண்பாட்டை கலாச்சாரத்தை இறைவன் புரட்டி போட்டு புதிய வழியை நமக்கு காண்பிக்கின்றார். அதன் மூலமாக உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்று. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்மஸ் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சியை இந்த பிறப்பு நமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒரு கலக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனி பான்மையிலே நாம் கிறிஸ்துவை போன்று இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ அவரை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைய இந்த வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. இவையெல்லாம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? மனமாற்றத்தின் மூலமாக, மனிதநேயத்தில் நாம் வாழ்வதின் மூலமாக. ஆம், மனமாற்றம் இருந்தால் மனித நேயம் செழிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அருமையான ஒரு புத்தகம், சர்வைவல் இன் அவுஸ்விட்ஸ், பிரீமோ லீவோ என்ற ஒரு யூதர் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே அவர் கூறுவார், நான் ஒரு இத்தாலிய யூதன் அவுஸ்விட்ஸ் என்ற சிறையிலே இருக்கும் பொழுது அங்கு நான் கண்ட லொரென்சோ என்ற ஒரு கத்தோலிக்க இளைஞர் எனக்கு யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ரொட்டி தொண்டை வந்து கொடுப்பார். அவர் கொடுத்த அந்த ரொட்டி தொண்டு எனக்கு எதை காட்டியது என்றால், நானும் இவ்வுலகில் ஒரு மனிதன் என்பதை உணர முடிந்தது. அந்த ரொட்டி தொண்டியின் வலிமை நான் மனிதன் என்பதை உணர்ந்து மனித நேயத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு மறுமலர்ச்சியை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. அதன் மூலமாகத்தான் நான் அவுஸ்விட்ஸ் என்ற சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது அந்த லோரன்சோ என்பவர் இறந்து விட்டார். இருப்பினும் அவர் கல்லறையை பார்த்த பொழுது என்னை இனம் கண்டு மனிதனாக கருதிய இந்த மனிதன் உண்மையிலே கடவுளின் மகன். அதைதான் கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் காண்கின்றோம். மனித நேயத்திற்காக இறைவன் நம்மிடையே பிறக்கின்றால் அந்த மனித நேயத்தின் தன்மையையும் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த இரவு நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு தெரியும். பேராய ஓஸ்கார் ரொமையரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எல் சால்வதோர் நாட்டிலே படை வீரர்கள் அடிக்கடி மக்களை கொலை செய்யும் பொழுது அவர் தனிமையிலே அங்கு கிடக்கின்ற பிணங்களை பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டு சாக்கடையிலே கிடக்கின்றான். அவன் முகம் மேலே இருக்கின்றது, கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கின்றது. அதை கண்ட பேராய ஓஸ்கோர் ரொமேரோ அந்த முகத்தை பார்க்கும் பொழுது திறந்த கண்களை கொண்ட அந்த சிறுவன் அவரை பார்த்து, நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன், என்ன தவறு செய்து விட்டேன் என்ற ஒரு கேள்வியை கேட்பது போன்று அவர் பார்க்கின்றார். அதன் விளைவாக அவருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் ஏற்படுகின்றது. தன்னையே நீதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிக்கின்ற உயர்ந்த மனிதன்
திருப்பலி நடக்கும் பொழுது சுட்டு கொலை செய்யப்படுகின்றார். இன்று திரு அவையின் புனிதராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். மறுமலர்ச்சி. அதற்காகத்தான் கிறிஸ்து நம்மிடையே இன்று பிறக்கின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பிறப்பு எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னால் அது பொருளற்றது, செயலற்றது, எந்த விதமான பயனும் நமக்கு தராது. நம்மிடையே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நம்மிடையே ஒரு மாறுபட்ட வன்முறை கலாச்சாரத்தை நீக்கக்கூடிய தைரியத்தையும் எதிர்நோக்கையும் நமக்கு கொடுக்க வேண்டும். நேற்றைய தினத்திலே டெல்லியிலே இருக்கும் பொழுது நாட்டின் பிரதமர் அவர்கள் அருகிலே அமர்ந்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே எழுந்த உணர்வுகள் அதுதான். இங்கு எதற்காக நான் உட்கார்ந்திருக்கின்றேன்? பிரதமரின் எண்ணங்களும் கருத்துக்கள் வேறு, என்னுடைய கணிப்புகளும் என்னுடைய முறையும் வேறு. இருப்பினும் திரு அவை கத்தோலிக்க பேரவையின் உதவி தலைவர் என்ற தருணத்திலே அங்கு அமர்ந்திருந்தேன். உள்ளத்திலே ஒரு வரல், ஒரு விதமான எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அங்குதான் புரிந்து கொண்டேன், எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் பிறக்கப் போகின்றார். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு கிறிஸ்மஸ் விழாவாக நேற்று டெல்லியிலே கொண்டாடப்பட்டது. அதிலே பங்கு பெற்று அவருக்கு பொன்னாடை போற்றக்கூடிய ஒரு கடமையையும் எனக்கு கொடுத்தார்கள். சென்று போற்றினேன். அவர் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வணக்கம், சுகமா? என்னை கேட்டோன்னா ஆச்சரியமாக போச்சு. இவர் தமிழில் பேசுகிறார். எப்படின்னு, ஐ நோ யூ, இதே வார்த்தை தான். இறையேசு அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தைகள்லாம் பொருள் உள்ளதாக இருக்கும்போது சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கிளர்ச்சி, அதுதான் மனமாற்றம், அதுதான் மகிழ்ச்சி, மனிதநேயம். அந்த வகையிலே நேற்று அவரோடு இருந்தது எனக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. கிளர்ச்சியை நல்ல விதமாக செய்ய வேண்டும். களங்கம் என்பது வாழ்க்கையிலே, கலக்கம் என்பது வாழ்க்கையின் பகுதியாக இருந்தாலும் கூட பயத்திற்கு நாம் மக்களாக மாறக்கூடாது. அதே சமயத்திலே உலகம் காட்டுகின்ற பாதையில் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தனக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளுகின்ற கிறிஸ்துவின் பிறப்பை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். புனித பவுல் அடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 4 இறைவசனம் 18 இவ்வாறு கூறுகின்றது. அபிரகாமின் நம்பிக்கையை பற்றி பேசும் பொழுது, இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல அபிரகாமுக்கு தோன்றினாலும் கூட அவர் அதை எதிர்நோக்கினார். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வோம், ஹோப்பிங் எகெயின்ஸ்ட் ஹோப். எதிர்நோக்குக்கு எதிராகவே எதிர்நோக்கின் மக்களாக நாம் இவ்விரைவிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தனை பேர் இங்கு வந்திருக்கோம்? நாளைக்கு என்னுடைய நாள் எப்படி, என்னுடைய நிலைமை எப்படி, என்னுடைய மகளுக்கு வரன் கிடைக்குமா, பிள்ளைகள் படிக்குமா, வீட்டிலே சமாதானம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, எவ்வாறு வருகின்ற ஆண்டிலே நாங்கள் சாதிக்கப் போகின்றோம் என்ற கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவின் பிறப்பு கிளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது, நம்மை கலங்க வைக்கின்றது. பயத்தை விட்டுவிட்டு எதிர்நோக்கின் மக்களாக வாழ, அதைதான் அபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கின் மக்களாக வாழ்ந்தால் இன்றைய இரவின் மகிழ்ச்சி மறுமலர்ச்சியின் மூலமாக, மனமாற்றத்தின் மூலமாக மனித நேயத்தில் வளர நமக்கு உதவி செய்யும். அதைதான் கிறிஸ்துவின் பிறப்பு புதிய உறவை நமக்கு கொடுக்கின்றது. உறவின் காலமாக பகிர்வுக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பகிர்வின் காலமாக மகிழ்ச்சியை பெறுகின்றோம். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற நற்செய்தியின் மக்களாக மாற கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கின்றார். அவர் முன் தெண்டனிட்டு வணங்குவோம்.
அவரோடு இருக்கின்ற உறவை புதுப்பிப்போம். குறைகள் குற்றம் இருந்தால் அவைகளை கண்டு சரிவர அவர்களை ஆவண செய்ய முயற்சிப்போம். அந்த உறவு கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, பிறரோடு சிணைகின்ற உறவு என்ற முறையிலே பகிர்வோம். உறவை குடும்பத்தில் உள்ளவர்களோடு, பணிபுரியும் தளத்திலே, சமுதாயத்திலே அதன் வெளிப்படையாக மகிழ்ச்சி மனமாற்றத்தை நமக்கு கொடுத்து மனித நேயத்தை செய்யும் பொழுது இன்று இரவு நாம் கொண்டாடும் இந்த கிறிஸ்மஸ் 2024 உண்மையிலே நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்பதை அறிந்து இப்பலியிலே ஒரே குடும்பமாக அன்னையின் அருளை நாடி ஜெபிப்போம். ஆமென்.